படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லயும் டிவிக்கே இருக்காங்க. எங்களோட தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். அதே மாதிரி வரிசையா நடக்க போகுது. ஸோ அதனால இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. திமுக பாஜகவின் மிகப்பெரிய எதிரி என கூறுவார்கள். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதியின் மகன் இன்பநிதியின் படம் சரியாக பொங்கல் அன்று வெளியாகும். அதில் நடித்தவர்கள் டெல்லியில் பொங்கல் கொண்டாடுவார்கள். ஆனால் எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாது என தாவிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். என்ன விவரம் என பார்க்கலாம். பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இணைப்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வது எதிர்பார்த்ததுதான் என கூறியிருக்கிறார். இங்குள்ள அனைத்து கூட்டணியும் மக்களோடு இணைந்தது இல்லை. ஆனால் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். நாங்கள் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுகிறோம், அழுத்தத்திற்கு பயந்தீர்களா என்ற கற்பனை கதைகளுக்கு பதில் சொல்ல நேரமில்லை. எல்லாவற்றிற்கும் தேர்தலில் பதில் சொல்வோம் என குறிப்பிட்டார். தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் இப்ப கூட சொன்ன மாதிரி தான், எஸ்ஐஆர் பண்ணியப்ப நாங்கள் எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் போய் பார்த்தோம். அதிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, பொதுவாக நீங்கள் பூத் லெவலில் இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லையும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்க உருவாக்க கூட்டணிலாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறோம். தேர்தலில் அதுக்கான பதிலை சொல்லுவோம். இப்போ நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்கள் இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். மேலும் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தலைவர் விஜய் அடுத்த 25 ஆண்டிற்கான தேர்தல் அறிக்கையை வாக்குறுதியை வெளியிடுவார். இத்தனை வருடங்களாக வழங்காத லேப்டாப்பை இப்போது வழங்குவது தேர்தலுக்காக என மக்களுக்கு நன்றாக தெரியும். என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை தலைவர் சொல்வார், அதை நிறைவேற்றுவார். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்களின் ஈர்ப்பை இழந்துள்ளார்கள். தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் அமைதியாக தனக்கான பணிகளையும் தேர்தல் பிரச்சாரத்திலும் வாக்குறுதியை உருவாக்குவதிலும் இணைப்பு விழாவிலும் முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறோம் எனவும் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவார். இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம் அத்தனை ரூபாய் தரோம், இது ஃப்ரீயாக தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்கிறது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். மேலும் விரைவில் கட்சியின் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், கூடிய விரைவில் ஈரோட்டில் எப்படி பிரச்சாரம் நடந்ததோ அதுபோல தமிழகம் முழுவதும் விஜய் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு. ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோட்டில் நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையாக நடக்க போகுது. ஸோ அதனால இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியும் சரி அவங்களோட குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க.
அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளிலும் சரி, இன்னைக்கு டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேலே போயிட்டே இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. ஸோ மித்ததெல்லாம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஜனநாயகன் பட ரிலீஸ் தாமதமாவது குறித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, பாஜகவின் மிகப்பெரிய எதிரி திமுக என கூறுவார்கள். ஆனால் இன்பநிதியின் படம் சரியாக பொங்கல் அன்று வெளியாகும். அதில் நடித்தவர்கள் டெல்லியில் பொங்கல் கொண்டாடுவார்கள். ஆனால் எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாது. அப்படியென்றால் படம் வெளியாகாததற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதாவது ஒன்னே ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். சீக்கிரமா சில பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவுடைய துணை முதலமைச்சர் கூடிய உதயநிதி அவர்களுடைய கம்பெனி, அதாவது தன்னுடைய மகன், அவர் சின்ன பையன் தான், இன்பநிதி, அது தெரியும். ஆனா அவருடைய படம் வந்து கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அது நடிச்சவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க. ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க.